ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ நவம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. இந்த நவம்பர் மாதம் 2024 16வது மாதம். இந்த 16வது மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு 12வது மாதமானது பிறக்க போகுது. ஆக்சுவலி 12வது மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி இந்த ஆண்டு முடிய போகுது. ஸோ இந்த ஆண்டு முடியறதுக்கு கரெக்டாக ஒரு மாத கால அளவே இருக்குது. இந்த ஒரு மாத கால அளவு இருக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும், தலையெழுத்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ராசி பலனாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 இறுதி மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இறுதி மாதத்தில் உங்கள் தலையெழுத்து உங்களுடைய சொல் கேட்குமா இல்லையா அப்படிங்கிறத கிரக மாற்றங்கள் மூலிமா தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க பலன்களை பார்க்கலாம். 12வதாக வரக்கூடிய மாதம் டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் வந்ததுமே எல்லாருக்குமே ஒரு குஷி ஆயிரும். ஏன்னா புதிய ஆண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகுவோம். ஆனால் ஆண்டு முடியக்கூடிய தருணத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதற்கு காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் நம்மளுக்கு என்ன நடக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது கண்டிப்பாக ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த 2024க்கானதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் புதன் என கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிரக மாற்றங்களில் டிசம்பர் 3ஆம் தேதி புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. டிசம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 21ஆம் தேதி சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 28ஆம் தேதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. கிரக மாற்றங்களும் கிரகநிலைகளும் என்னங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது டிசம்பர் மாதம் தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். நெருக்கமானவர்களோடு பேசி மகிழணும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்படும். ஆக்சுவலி நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்கும் போது டக்குன்னு ஒரு விதமான குழப்பம் ஏற்படும். அந்த மாதிரி குழப்பம் ஏற்படும் போது அவசரப்படக்கூடாது. அந்த இடத்துல நிதானமாக யோசிக்கணும். அந்த குழப்பம் ஏற்படும் போது அந்த குழப்பத்தை முதல்ல தீர்த்துட்டு தான் அடுத்த ஒரு வேலைக்கே போகணும். இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில இடங்களில் நுணுக்கமாக கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழப்பத்தோடு நீங்கள் செயல்படும் போது பிரச்சனை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால குழப்பம் ஏற்படும் போது மட்டும் கவனமாக இருங்க. இல்லைனா கண்டிப்பாக பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் அந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் நல்லா எது செய்தாலும் இன்ட்ரெஸ்டோடு செய்யுங்க.
அப்புறம் உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதமான பலன்கள் உங்கள் ராசிக்கு டிசம்பர் மாதம் காத்திருக்கு. இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்களை மேற்கொள்ளணும். அதாவது எது செய்தாலும் அதில் ஒரு கான்ஃபிடென்ட், அதில் ஒரு இன்புட் அப்படியே பயங்கரமாக வந்து கொடுக்கணும். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக காண முடியும். தொழில் தொடர்பாக நிறைய பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். அப்படி நேரிட்டாங் பயணங்களை மேற்கொள்ளுங்க. அதனால் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துக்கென்று புதிதாக இடம் வாங்கிறதுக்கு கூட இந்த டிசம்பர் மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ வியாபாரத்துக்காக இடம் வாங்குறதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு அமையும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை வந்து கரெக்டாக வந்து செய்யுங்க. அப்படி மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை நீங்கள் கரெக்டாக வெற்றிகரமாக செய்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்து முடிக்க முடியும். அப்புறம் வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதனால் வருமானம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் கரெக்டாக வந்து செய்துடுங்க. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிர்ஷ்டம்தான், அட் த சேம் டைம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் அதிர்ஷ்டம்தான். அப்புறம் குடும்பத்தில் நிம்மதியானது உங்களுக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலையானது நீடிக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுடைய செயல்திறனானது அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் உதவிகளானது கிடைக்கும். பெண்களுக்கு மனதில் திடீரென கவலை ஏற்படும். அந்த கவலை ஏற்படுவது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பயணங்கள் போது வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்களில் அதிக கவனம் செலுத்தணும். இது பெண்கள் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட கடும் எச்சரிக்கைங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்கள, அது மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. உற்சாகமாக இருக்கணும். டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க எதுலேயும் ஒரு டைமுக்கு 2 டைம் யோசித்து செயல்படணும். அதாவது ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து யோசித்து செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகமானது உண்டாகும். புத்தி சாதுரியம், அறிவுத்திறனானது அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகும். ஸோ இதனால் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சு செயல்படுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படணும். எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். அப்போ தான் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா நன்மை கிடைக்காது. ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்க ஒரு அவேர்னஸ்ஸு. அப்புறம் நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்கள் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முயற்சி பண்ணுங்க, அதுதான் நல்லது. அப்புறம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தம்பதிகளிடையே அன்பு பாசம் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறத்துக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் அவசியம். திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளை ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஈடேறும். ஸோ ஈடேறக்கூடிய அந்த எண்ணம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த டைம் அதற்கான முயற்சியில் இறங்குங்க. அப்புறம் அவிட்டத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரும். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்திங்கன்னா நன்மை கிடைக்கும். அதனால் மறக்காமல் அதை செய்திடுங்க. ஸோ இதுதான் நட்சத்திர வாரியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விநாயகர் பெருமான தேங்காய் உடுத்து வழிபட்டு வரணும். இதை செய்திங்கன்னா காரிய தடைகள் நீங்கும், மனக்குழப்பம் தீரும். அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா
திங்கள் வெள்ளி. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 6, 10, 11, 12. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 20, 21, 22. மொத்தமாக உங்களுக்கு டிசம்பர் மாதம் இதுதான் பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கணும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.